ஹாய், வணக்கங்க. நான் ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா, மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட். என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு முன்னாடி வீடியோவில் ஒரு ஹேர் பேக், தலைக்கு முடிக்கு ஹேர் பேக் கம் ஹேர் டை இயற்கையான முறையில் எப்படி தயாரித்து போடுறது அப்படின்னு உங்களுக்கு போட்டிருந்தேன். அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன்னு. ஆஃப்டர் வாஷ் மை ஹேர் தட் பேக், இது வந்து ஆக்சுவலி 2 மணி நேரம் டார்கெட் பண்ணினேன். பட் 1.5 மணிக்கு எனக்கு 1.5 ஹவர்ஸில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிட்டேன் வச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஹேர் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கலராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அவுரி பொடி போட்டு கலந்து போட்டிங்கன்னா பிளாக் ஆகிடும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர், இதே கலர் டார்க்காக வேணும்னா எகெயின் அந்த நான் சொன்ன அந்த ஹேர் பேக் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நீங்கள் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். பயப்படணும்னு அவசியம் இல்லை. சளி பிடிக்கும் அப்படின்னு, ஏன்னா நான் ரொம்ப அலர்ஜிக் பர்சன். உடனே தண்ணி குடிச்சு ஒத்துக்காமல் இருந்ததுன்னா உடனே எனக்கு தும்மல் வந்துடும், ரன்னிங் நோஸ் வந்துடும். அது வந்து ஆங்கிலத்தில் அட்டோபிக் பர்சன் சொல்லுவாங்க. அது அட்டோபிக் பர்சன், அட்டோப்பின்றது அது ஒரு விதமான உடனடியாக வெளிப்படக்கூடிய ஒவ்வாமை, அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ நான் அந்த மாதிரி அட்டோபிக் பர்சன். அதனால் எனக்கு 1.5 மணி நேரம் வரலும் நான் 2 மணி நேரங்கள் தலையில் பேக் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் 1.5 மணி நேரம் ஷார்ப்பான உடனே எனக்கு தும்மல் வந்தது. அப்படின்னா 1.5 மணி நேரம் எனக்கு தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கணும் என்னோடய அனுபவத்தில். அப்புறம் அந்த 1.5 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணால் இப்படி இருக்குது பாருங்கள் கலர். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணமாக காமிக்கணுன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஹேர்ஸ் வந்து ஒயிட்டாகவே இருக்கும். அது நான் வேணும்னே விட்டு வச்சுருந்தேன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த கலர் பாருங்கள், அந்த ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது, அல்லது கோல்டன் கலரில் இருக்குது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ நினைக்காதீங்க மேடம் இந்த 63 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது சில பேருடைய கேள்விகளாக இருக்கும், சில பேருடைய எண்ணங்களாக இருக்கக்கூடும். நான் எல்லாரையும் சொல்லலைங்க, சில பேருக்கு இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த இந்த இருக்கிற வேலையில் இதெல்லாம் யார் ஸ்பெஷல் கேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. 63 வயதானாலும் என்ன, 80 வயதானாலும் என்ன, நமக்கு அழகு உணர்ச்சி தேவை. அழகாக நம்மளை வச்சுக்கணும், ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அது எடை போடுவது நீங்கள் அழகுன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்களா அப்படின்றது வேறு. நான் அழகுன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைக்கணுங்க. கடவுளுடைய படைப்பில் அனைவரும் அழகானவர்களே, அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கிக்கணும். இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்பொழுது, இயற்கையான ஹேர் பேக் போடும்பொழுது முடிகள் வந்து பராமரிக்கப்படும் நல்ல முறையில். பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, நல்ல ஒரு டெக்ஸ்சராக இருக்குது. ஸோ நம்ம மனசுக்கும் தெம்பாக இருக்கும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம்னா இந்த மாதிரி கேர்லாம் எடுத்து இருக்கும் பொழுது நம்மளை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா. நம்ம பிள்ளைகளும் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. ஒரு டல்லுக்கூட இருக்கிறத விட்டுட்டு இப்படி இருக்கணும். மேலுமாக மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம். இந்த நான் சொன்ன அந்த பேக்கில் அந்த லாவென்சோனியா இன்னர் மிஸ், அதாவது மருதணி இலை, கொய்யா இலை மற்றும் பிரெட், இதெல்லாம் கலந்து தான் நம்ம வந்து போட்டோம். அது நான் முறை வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எப்படி என்ன இதுன்னு. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க, ஒரு கூலிங் கொடுக்கும். ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்குது, நுண்ணுயிரிகளை கொல்லக்கூடிய திறமை அதுக்கு இருக்குங்க. தலையில் என்ன மேடம் நுண்கிருமிகள் இருக்குது? நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது. சில பேருக்கெல்லாம் பொடுகெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் தடுக்கிறது, பேன்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த பேக், ஹேர் பேக், நேச்சுரல் ஹேர் பேக் உதவியாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா என்னுடைய 3 வருடத்திற்கு முன்பாக ஒரு PhD ரிசர்ச்சுக்கு நான் வந்து கைடாக இருக்கும்பொழுது நம்ம தலையில் பொடுகு உண்டு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கிருமி வந்து மலசீசியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட். எப்படி கேண்டிடாவை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா,
ஒயிட் டிசார்ஜ் அல்லது சயின்டிஃபிக் நேம் லுகோரியா அல்லது வஜைனைட்டிஸ் அந்த மாதிரி கேண்டிடியாசிஸ், கேண்டிடா வஜைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல், லேடிஸ்க்கு வெள்ளைப்படுதல் காரணமாக இருக்குது. கேண்டிடா இருக்குல்ல, ஈஸ்ட் ஃபங்கஸ், அதே மாதிரி தான் இந்த மலசீசியா கூட. அந்த மலசீசியாவும் ஒரு ஈஸ்ட் வகை. அது தலையில் இருக்குங்க சில பேருக்கு. முக்கியமாக அந்த எண்ணெயெல்லாம் டெய்லி பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, டெய்லி பயன்படுத்தி அப்படியே இருப்பாங்க அந்த 1 வீக்குமே வாஷ் பண்ணாமல். எண்ட் ஆஃப் த 1 வீக் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க தலையில் இந்த மலசீசியா, நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. மலசீசியா ஃபர்ஃபர், மலசீசியா குளோபோசா, அந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் இருக்காங்க. இதில் மலசீசியா ஃபர்ஃபர் வந்து நிறைய இருக்கிறதா சொல்லுவாங்க. என்னுடைய ஆராய்ச்சியில் மலசீசியா குளோபோசா வந்து இருந்ததுங்க. அதுக்கு வந்து இந்த லாவென்சோனியா இனர்மேஸ், அகேஷியா அரபிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மூலிகை, அதனுடைய காய்கள், அசாடிரெக்டா இண்டிகான்னு சொல்லக்கூடிய வேப்பிலை, இதெல்லாமே வந்து கலந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ வந்து ரொம்ப இஃபெக்டிவாக இருந்தது. அதனால் இந்த மூலிகைகளுக்கு இந்த ஈஸ்ட்டுகள் இருந்தால், வேறு ஈவன் பாக்டீரியா கூட இருந்தாலும் கட்டுப்படுங்க, க்ளீன் ஆகிடும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தொற்றுகள் வராது. இந்த தலையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறது, நான்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து அதை மற்றவர்களுக்கு குறை சொல்லவில்லை, இது என்னுடைய அனுபவமாக இருக்கட்டும் வச்சுக்கோங்க. சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சமைச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது இப்படி கரண்டியில் அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரண்டியை வச்சுட்டு இப்படிம்பாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக ட்ரெஸ் அழகாகவே இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண ஆஃபீஸர் மேனேஜர்கிட்ட பேசும்பொழுது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கியமான நேரத்தில் பேனா வச்சு இப்படி சொரிஞ்சு எடுப்பாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம், ஃபஞ்சை ஆர் பாக்டீரியா. அதுக்கு வந்து அங்கே பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால தான் இந்த பிரச்சனை, ஈச்சிங் சென்சேஷன். ஸோ அல்டிமேட்டாக என்ன சொல்கிறேன்னா, நமக்கு நம்ம கேர் எடுத்துக்கணுங்க. அதுக்காக நேரம் செலவு பண்ணுறது தப்பு இல்லை. லீவு நாட்களில் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வானா டைம் ஒதுக்கிக்கிட்டேன். ஓய்வுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்வேஸ் ஐ லைக் டு பி பிஸி. நம்மளை பிஸியாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். சோர்ந்து படுத்துக்கிறது போய் அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்படியே தம்முன்னு உட்காந்துருக்கிறது, டிவியை பார்த்துட்டு இருக்கிறது, அப்படிலாம் உட்காந்தே இருந்தால் உடம்புக்கு நல்லது இல்லைங்க. நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும். நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண டீ சாப்பிட போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஏற்கனவே என்னுடைய மெத்தடாலஜியில் தான் நான் சாப்பிடுவேன். எப்படி சாப்பிடணும், இப்படி தாங்க சாப்பிடணும். இப்படி சாப்பிடக்கூடாது. ஓகே, இந்த முறை நீங்களும் கையாளுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதுக்கு காரணம் என்ன, இதனுடைய பெனிஃபிட் என்ன, இப்படி சாப்பிட்றதால, இந்த முறைப்படி சாப்பிட்றதால அப்படிங்கிறத என்னுடைய முன்னாடி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புது விஷயங்களோட நம்மளுடைய மருத்துவ நுண்ணுயிரியல் துறையில் எனக்குள்ள அனுபவத்தோடு டெய்லி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களில் அதை நான் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பலனுள்ளதாக டெஃபினட்டாக இருக்குங்க. பாய். வாழ்க வளமுடன்.